தண்ணி பானையிலேருந்து தண்ணி குடிக்கிறப்ப வந்து வேரியஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நேச்சுரலான ஒரு கூலிங் கிடைக்கும். அது வந்து நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு அதுதான் வந்து கரெக்டான டெம்பரேச்சர்னு நிறைய ரிசர்ச்சஸ், நான் சொல்லலை, நிறைய ரிசர்ச்சஸ், சயின்டிஃபிக் ரிசர்ச் சொல்லுது. நம்ம எவ்வளோ ஹீட் பண்ணுவோம் அதை, ஏன்னா ஒரு 100 டிகிரி தான் பண்ணுவோம். குக்கிங் வந்து மேக்ஸிமம் 100 டிகிரி தான் நம்மளது. நீங்கள் கேஸில் வச்சிங்கன்னா 100 டிகிரி தான். இது எந்த லெவலில் நம்ம ஹீட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 800 டிகிரி டு 1000 டிகிரி வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணி தான் இதை ரெடி பண்ணியிருப்போம். ஹீட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஆகும், இல்லைன்னா மண்ணில் கரைஞ்சிரும் உங்களுக்கு. ஓகே. தாய்ப்பால் கொடுத்த குழந்தைக்கு அடுத்தது 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கஞ்சி கிளறி கொடுப்பாங்க, ஒரு கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பெரியவங்க வந்து சூஸ் பண்ணுறது மண் பாத்திரம். பணம் சேர்க்கறது வந்து ஒரு சின்ன நல்ல ஹேபிட்டு. அது குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே இன்றைக்கும் நிறைய பேர் கடைகளில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இந்த உண்டியல் கலாச்சாரம் இருக்கா, சேர்த்துறாங்களா, இருக்கு, வாங்குறாங்க. அப்படிங்களா? அந்த காலத்தில் வந்து நம்ம சொசைட்டியை டிசைன் பண்ணதே அப்படித்தான் பண்ணியிருக்காங்க. அதோடைய விளைவுகள் தான் நம்மளுடைய தீபாவளியும் பொங்கலும் ரம்ஜானும் பக்ரீதும். எல்லா வகையான மக்களுக்கும் நம்ம வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உழைப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக. ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷான் பி. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது மண்கலம். இது மண்பானை தயாரித்து விற்கிற ஒரு கம்பெனி. இது கம்பெனின்னு சொல்ல முடியாது, ஒரு கடை. பாரம்பரியமாக இருக்கிறாங்க. 75 வருஷமாக இந்த ஊரில், அதாவது கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த கடை வந்து 75 வருஷமாக இருக்குது. 75 வருஷமாக இந்த கடையை நடத்துறது மட்டும் இல்லாமல் இப்போது 3வது ஜென்ரேஷனாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்டு போய் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இந்த நவீன காலத்தில் பாத்திரம் பயன்படுத்துறதுலேருந்து, இன்டீரியர் மாற்றுறதுலேருந்து, கிச்சனுக்கு வந்து மாடுலர் கிச்சன் மாற்றுறதுலேருந்து, வெக்சல்ஸ் வாங்குறது எல்லாமே மாறிப்போய் இருக்கிற இந்த காலகட்டத்துலேயும் இவ்வளோ பெரிய ஒரு மண்பானைக்குன்னே மண்கலம்னு ஒரு பேர் வச்சு ஆன்லைனில் பிஸ்னஸ்ஸு, ஆஃப்லைனில் பிஸ்னஸ்ஸுன்னு வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கிற மண்கலத்தை பார்த்து அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி இந்த பிஸ்னஸ் இப்படியும் தக்க வச்சுருக்கிறீங்க, இப்போவும் இதுக்கான சர்வீஸ் எப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் அசோக்னா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஷாம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அசோக்னா, உங்கள் கடை வந்து 75 வருஷம் பாரம்பரியமான கடைன்னு இங்கே கேட்ட அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாரம்பரியம் எவ்வளோ காலத்துக்கானது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் எல்லாருக்கும். இந்த பாரம்பரியம் அப்படின்னு பார்த்தோம்னா இது எங்கள் பாட்டி ஸ்டார்ட் பண்ணது. ஸோ பாட்டின்னா அப்போ அவங்க காலம் கடந்தே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவங்க ஸ்டார்ட் பண்ணதை அப்படின்னா இன்னும் முன்னாடி இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 50+ இயர்ஸாக வந்து நம்ம நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த பிஸ்னஸ்ஸு. நம்ம இப்போ வந்து இந்த 2007-8 இருந்து தான் இது நம்ம கூடயே ட்ராவல் பண்ணது தான். அதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் என்ன எதுன்னு நடக்கிறது பார்த்தோம். 2010க்கு அப்புறம் தான் நம்ம இதை நீங்கள் அண்டர்டேக் பண்ணியிருக்கீங்க. என்னோட மதர்கிட்ட இருந்து நான் இது க்ளோஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. இதில் இருக்கிற ஒரு சோஷியல் வெல்னஸ், ஒரு ஹெல்த் வெல்னஸ் எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன், ஒரு மோட்டிவ் அதுதான் என்னோட மோட்டிவ். இந்த பிஸ்னஸில் நிறைய இது யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மக்களுக்கு. அதே சமயம் இது வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி, மதர் நேச்சருக்கும் இது வந்து ஒரு வெரி குட் நியூஸ். ஏன்னா ஒரு பிளாஸ்டிக்கும் ஒரு நான் டீக்ரேடபிள் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு மதர் எர்த்துக்கு வந்து இட்ஸ் எ வெரி குட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். இந்த வார்த்தையை வந்து ஒரு பிஎன்ஐ மீட்டிங்கில் அசோகன் சொல்கிற அந்த விஷயம் தான் வந்து அந்த 30 செகண்ட்ஸில் அவர் சொன்ன விஷயம். மண்கலத்துக்கான தேவை, அதுக்குள்ளே இருக்கிற சோஷியல் அவேர்னஸ்ஸு, சோஷியல் சர்வீஸு, அதை தேடி தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன்னே சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் இங்கே வச்சிருக்கிற ப்ராடக்ட்டு என்ன இருக்குது, என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. நான் அதை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம். எங்கள் வியூவர்ஸுக்கும் நாங்கள் அதை காட்டலான்ட்டு இருக்கோம். மொரோவர் உங்கள் டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்களோட கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய கம்பெனிஸு, பெரிய ஷோரூம்ஸ்க்கெல்லாம் போகிறீங்க.
உங்களோட பார்வையில் எங்கள் கடை வந்து பட்டதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா மண் களத்தில் மேக்ஸிமம் 99% மண் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் தான் விற்கிறோம். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அது கூட வந்து பை ப்ராடக்ட்ஸ் மாதிரி ஒரு சிலதெல்லாம் வரும், அது நம்ம அஃப்கோர்ஸ் இல்லைன்னு சொல்ல. பட் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் 80% ஆஃப் த ஷேர் வந்து மண்ணில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ மண்ணில்னு பார்க்குறப்ப வந்து மெயினாக நம்ம யூஎஸ்பி வந்து ஹெல்த்தி குக்கிங். இதனால் வந்து என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை சமைச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம உடம்புக்கு நல்லது. இது யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தூக்கி வீசுகிறோம், இல்லை அது எக்ஸ்பீரியன்ஸ் தூக்கி போடுறோம். உங்கள் வீட்டு கார்டன்லேயே கீழே போட்டு மிதிச்சிடலாம், அந்த இடத்துல செடி வந்துடும், அது மண்ணாக மக்கி போயிடும். அதில் அதே மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். நீங்கள் ஒரு நான்ஸ்டிக் குக்வேரோ ஒரு அயன் குக்வேரோ போய் வாங்குறப்போ இன்ட்டு 4 times to 10 times நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். எங்ககிட்ட ஒரு 150 ரூபாவில் இருந்து குக்கிங் பார்ட்ஸ் ஒரு 500 ரூபா வரைக்கும் வாங்குறீங்கன்னா அதே பார்ட்ஸ் நீங்கள் 5000 ரூபாலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் வெளியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். இது அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் நமக்கு ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ஹெல்த் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட் வந்து இந்த குக்கிங் பார்ட்ஸு. ஸோ இந்த குக்கிங்கில் வந்து என்னென்ன வெரைட்டி நமக்கு வேணுமோ எல்லா வெரைட்டியுமே நம்மக்கிட்ட இருக்குது. ரைஸ் குக் பண்ணுறக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, கிரேவி வைக்கிறதுக்கு, ஃப்ரை பண்ணுறக்கு. சில பேர் நான்வெஜ் நிறைய விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இதில் வந்து சமைச்சு பார்த்துருப்பாங்க, நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா 50 இயர்ஸாக எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா இதுக்குன்னு ஒரு செக்மெண்ட் வந்து இருக்காங்க. அவங்களுடைய ஆதரவுனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இதை கண்டினியூ பண்ணவும் முடிஞ்சிருக்கு. ஸோ இதிலேருந்து வர்ற அவுட்புட்னால தான் நாங்கள்லாம் படித்தது எல்லாமே. ஸோ இதை வந்து நம்ம விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி பானையில் நீங்கள் தண்ணியை வந்து வாட்டர் கண்டெய்னரில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இப்போ நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணல, லைட் இப்போ தான் உங்கள் வீடியோ இருக்கிறத காமிக்கிறேன். கீழே மண் பானை இருக்குது, நீங்கள் மண் கேனை வாங்கி கமுத்திக்கலாம். ஸோ என்ன ஆகுனா நீங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுனா கூட இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி பானையிலேருந்து தண்ணி குடிக்கிறப்ப வந்து வேரியஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நேச்சுரலான ஒரு கூலிங் கிடைக்கும். அது வந்து நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு அதுதான் வந்து கரெக்டான டெம்பரேச்சர்னு நிறைய ரிசர்ச்சஸ், நான் சொல்லலை, நிறைய ரிசர்ச்சஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச் சொல்லுது. அப்புறம் ஒரு டீஹைட்ரேஷனுக்கு வந்து வாட்டர் பாட், அதாவது இது க்ளே பாட்டில் இருக்கிற வாட்டர் பாட் தான் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இதை சேச்சுரேட் பண்ணது நம்ம உடம்பை. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை வச்சு வந்து நிறைய தண்ணிகளை குடிக்க வச்சு 100 பேர்கிட்ட வந்து ஒரு சர்வே எடுத்ததில் இந்த மினரல் வாட்டரு, ஹாட் வாட்டரு, அப்புறம் வந்து ஆர்ஓ வாட்டர், டைரெக்டாக லேக்லேருந்து வர வாட்ரு, அப்புறம் தண்ணி பானை, இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணதில் க்ளே பாட்ஸில் இருக்கிற இதுதான் வந்து சீக்கிரமாக டீஹைட்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இது ஒரு ரிசர்ச் நான் ரீசெண்டாக படித்தேன் இதில். ஸோ அது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அது யூஸ்ஃபுல் ஆகிறப்போ வந்து நம்ம ரெகுலராக இருக்கிறவங்க யூஸ் பண்ணால் வந்து டெஃபினட்டாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க. நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இது உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாங்க, லாஸ்ட் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் இன்றைக்கி ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டா கூட 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வந்துடும் ஒரு 4 பேர் சாப்பிட்டா. நான் சொல்கிறது ரொம்ப மினிமமான ஒரு ஹோட்டலுக்கு சொல்கிறேன். இல்லை ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போனால் 2000 ரூபாய் கூட. நீங்கள் இந்த 2000 ரூபாய்க்கு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். ஒட்டு மொத்தமாக வீட்டுக்கு தேவை சமைக்கிறதுக்கான எல்லா பொருளுமே வாங்கிடலாம், எல்லா பொருளுமே வாங்கிட்டு போயிடலாம். ஒரு சின்ன ரசம் வைக்கிறக்கோ, குழம்பு வைக்கிறக்கோ, பொரியல் பண்ணுறதுக்கோ அதை நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா குறைஞ்சது 1 வருஷமாவது யூஸ் பண்ணலாம். ஸோ 1 வருஷத்துக்கு 2000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்ற ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பாடு நீங்கள் ஒரு தடவை எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா வருஷம் பூரா ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்லாம். ஸோ அதில் எங்களுக்கு ஒரு பெருமையாகவும் இருக்குது. ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் இதுக்கு உண்டான நிறைய டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிலாம் இந்த ஃப்யூச்சரில் இருக்கிற நீடுக்கு வந்து இது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இப்போ 50 ரூபாய்க்கு விற்ற பொருள் இன்றைக்கி 500 ரூபாய்க்கு விற்கிது. 10 வருஷத்துக்கு முன்னாடி 50 பொருள் 500 ரூபாய்க்கு விற்ற பொருள் இன்னும் 10 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய்க்கு இல்லை 2000 ரூபாய்க்கு கூட போகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி நிறைய கொஞ்சம் மாடர்ன் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாட்ரி இண்டஸ்ட்ரியில். பட் இருந்தாலும் இது ஒரு விவசாயம் மாதிரி தான். மழை, காற்று, வெயில் பேஸ் பண்ணி தான் அதோட ப்ரொடக்ஷன் எல்லாமே நடக்கும். புரியுது. மழையே பெஞ்சிருந்தால் செய்ய முடியாது, வெயிலே அடிச்சிருந்தாலும் செய்ய முடியாது. இப்போ விவசாயத்துக்கு அதே மாதிரி தானே நமக்கு சீதோசன நிலை முக்கியம். அதே மாதிரி இதோட ப்ரொடக்ஷனுக்கும் சூழ்நிலை ரொம்ப முக்கியம். நான் நினச்சா இப்போவே அடுத்த மாதத்துக்குள்ளே எனக்கு இது மேனுஃபேக்சர் பண்ணோன்னா முடியாது. மழை வந்துருச்சுன்னா பண்ண முடியாது, ரொம்ப வெயில் அடித்தாலும் பண்ண முடியாது.
எல்லாமே ஒத்து வந்து இது பண்ணணும். ஸோ இதோட இதோட மேக்கிங்கில் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப வாஸ்ட்டாக வந்து பெரிய மெகா லாபம்லாம் எங்களால் பார்க்க முடியாது. ஒரு ஒரு வருமானம் மெயின்டெனன்ஸ் இந்த அளவுக்கே தான் போய்கிட்டு இருக்கு. அசோகனா, நீங்க சொல்றப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த பிசினஸை வந்து நான் இப்போ பண்ணிட்டேன், அடுத்த ஜெனரேஷனுக்கும் நான் எப்படி எடுத்துட்டு போவேங்கிற பயமும் உங்க இந்த சமூகத்துக்கு மேல இருக்கிற அந்த அக்கறையோட தான் நீங்க சொல்றீங்க. அதோட இன்னொன்னு கேட்கிறேன், அது எப்படி இந்த மண்கலம் அப்படிங்கிற பேர் எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? மண்கலம் அப்படின்னா வந்து நம்ம மண்கலம், இந்த போர்க்களம் அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி இது மண் நிறைந்த களம் எங்களுடைய கடை. ஸோ மண்கலம் நிறைந்த கடை. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த மண்கலம் அப்படின்னு சொல்றது வந்து மங்களகரமான விஷயம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ நிறைய கோயில் விசேஷம், கும்பாபிஷேகம், அப்புறம் வந்து கல்யாணம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இந்த மண்பானையில வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சு வைப்பாங்க. இப்போ பானைக்கு கோலம் போட்டு வைக்கிறது, கும்பாபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா நூல் சுத்தி, அது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தெய்வீக காரியங்களுக்கு வந்து யூஸ் பண்றப்போ அதோட பலன் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் சேர்ந்து வர்றதுனால மண்கலம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் வச்சிருப்பேன். அது பாத்தீங்கன்னா தெரியும் மேல பேர்ல மண்கலம் பார்த்துட்டேன். ரெண்டுமே அந்த இங்குல தான் வந்து ரெண்டையுமே மாத்தி வச்சிருக்கேன். மண்கலம் சூப்பர். அதோட சேர்த்து எங்களுக்கு நீங்க ரெகுலரா வந்து மண்சட்டியில சமைச்சா மீன் குழம்பு, கறி குழம்பு இதெல்லாம் தாண்டி ரசம் வச்சாலுமே அல்டிமேட்டா தான் இருக்கும். இது வந்து ஒரு சமையலுக்கு பயன்படுத்துறதை தாண்டி ஆன்மீகத்துக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது எப்படி இது இன்னும் வரைக்கும் நம்ம வந்து நம்ம பாரம்பரியமா இதுல அந்த செம்மண்ல செய்யற, இந்த களிமண்ல செய்யற இந்த பொருளுக்கு வந்து ஆன்மீகத்துக்கு ஏன் தொடர்பு வச்சிருக்கிறாங்க? அப்கோர்ஸ் இது வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு பொருளை நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்க அதுல போடுற இன்கிரீடியன்ஸ் மட்டுமே உங்களுடைய ஃபுட்டுக்கு டேஸ்ட் சேர்த்துறாது. நீங்க அது செய்யறப்பவும் ஒரு அக்கறையோட செய்யணும். ஐயோ இது ஷான் வராரு, ஷானுக்காக நான் நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும், என் குழந்தைக்கு நல்லபடியா பண்ணி கொடுக்கணும், என் ஹஸ்பண்டுக்கு நல்லபடியா பண்ணி கொடுக்கணும், எங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுக்கணும்னு ஒரு அக்கறையோட சேர்ந்து செய்றீங்கல்ல, அந்த அக்கறைக்கு நீங்க வேல்யூவே சேர்த்த முடியாது. பட் அந்த அக்கறையோட ஒரு உப்பு எடுத்து போடுங்க, ஒரு சர்க்கரை எடுத்து போடுங்க, அது இன்னொரு டேஸ்ட் வரும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த மண்பானையில சமைக்கிறது. நீங்க வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பழைய இந்த வேதம், அப்புறம் வந்து சித்தா, இந்த மாதிரி எல்லாம் அந்த சித்தர்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் என்னன்னா இதுல சமைச்சு சாப்பிடுவாங்க. இதுலதான் வந்து மெடிசின் ஏதாவது பண்ணணும்னா பண்ணுவாங்க. ஏன்னா மருந்து தயாரிக்கிறது. ஏன்னா இந்த மருந்துக்கும் இந்த செய்யக்கூடிய பாத்திரத்துக்கும் எந்தவித இன்ட்ராக்ஷனுமே நடக்காது. நீங்க அதுல ஒரு தங்கமோ வெள்ளியோ போட்டு உருக்குறீங்கன்னா அது தங்கமாவும் வெள்ளியா மட்டுமே தான் இருக்கும். மண்ணோட தன்மை அதுல போய் சேராது. நீங்க அதனால அது நிறைய இடத்துல வந்து நீங்க இது ரிலேட்டடா மருந்து செய்யறவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து இந்த மண்ணுல தான் செய்வாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு அந்த மகத்துவம் இருக்கு. அப்புறம் சித்தர் வெளியில வாழ்ற ஒரு சில பேர் இப்பெல்லாம் இருக்காங்க. நான் ரீசெண்டா கூட ஒரு வீடியோ போட்டிருந்தார். அவர் வந்து எல்லாமே மண் தட்டுல தான் சாப்பிடுவாரு, மண் தட்டுல தான் இது பண்ணுவாரு. அதுல வந்து ஒரு நியூட்ரல் வேல்யூ இருக்கு. ஒரு நெகட்டிவ் விஷயங்களை அப்சர்வ் பண்ற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னார். எப்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவாரு. அவங்க ஆசிரமத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமே வந்து அவர் சாப்பிட்றது, புழங்குறது எல்லாமே மாத்துவார் எவ்ரி இயர். இதுல வந்து அவர்கிட்ட நான் ஏன் இப்படி பண்ண போறீங்கன்னு கேட்டப்போ அவர் இந்த மாதிரி விளக்கம் தான் கொடுத்தாரு நம்ம. ஸோ அதனால இதுல ஒரு நியூட்ரல் தன்மை இருக்கு. ஒரு நெகட்டிவ் வேவ்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கு. ஏன்னா நீங்க மண்ணுல நீங்க ஒரு விதையை போட்டா அது மரமா வருது இல்லையா, மண்ணுக்கு ஒரு தன்மை இருக்கு. ஒத்துக்கிறீங்கல்ல? கண்டிப்பா உருவாக்கக்கூடிய தன்மை மண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி. அது நமக்கு தெரியாதுல்ல, மண்ணு தானே அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து இதோட மகத்துவம் தெரியாம இது மண் பாத்திரத்துல என்ன போய் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உருவாக்குறதுக்கு எத்தனை கஷ்டப்படுறோம், எத்தனை ஒர்க் இருக்கு. ஒரு பானை வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா சொல்றாங்க அப்படின்னா மண்பானைக்கு இந்த விலையான்னு கேட்கறவங்களா இருக்காங்க. அப்ப அவங்ககிட்ட நான் 2 நிமிஷம் பேசினேன்னா அவங்க ஓகே பரவாயில்லைங்க தாங்க 50 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு போவாங்க. ஏன்னா அது மண் எடுத்ததுல இருந்து மிதிச்சதுல இருந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு அது ஒரு பானையை செய்யறது. ஸோ அதனால அதையெல்லாம் தாண்டி தான் நீங்க இன்னைக்கு எவ்வளவோ செலவு பண்றோம். ஒரு 50 ரூபால இருந்து ஒரு 500 ரூபா வரைக்கும் ஒரு நம்ம ஃபேமிலிக்காக
ஒரு ஆரோக்கியத்துக்காக நம்ம செலவு பண்ணி பண்ணுறோங்கிறது யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதை கொஞ்சம் மக்கள் அவாய்ட் பண்ணிட்டு எங்களுக்கும் கோஆப்ரேட் பண்ணணும், அவங்களுக்கும் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூண்ணா. ஆனால் நம்ம மண்பானையில் இப்போ புது ட்ரெண்டாக என்ன வந்திருக்கு, மண்பானையில் இப்போ புதுசாக என்ன ட்ரை பண்ணுறாங்க? எல்லா விதமான மண் பாத்திரமும் இப்போ வந்து குக்கர்ல இருந்து ஃப்ரிட்ஜில் இருந்து புது ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்திருக்கு. ஃப்ரிட்ஜ் அப்படியா? ஆமாம். நம்ம வேற சில கஸ்டமர்ஸ் கூட நம்ம யூடியூப் வீடியோல அவங்களோட இதில் போட்டிருப்பாங்க. ஓகே. மண்பானையில் அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃப்ரிட்ஜ். ஆக்சுவலி என்னன்னா மண் பானையில நீங்க எதை ஊற்றி வச்சாலும் உள்ளுக்குள்ள சில் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அதை ஒரு பெரிய மண் இதுல வந்து நடுவுல ஒரு சின்ன ஒரு லேயர் மண்பானை கொடுத்து அவுட்டர் லேயர்ல தண்ணி ஊற்றிடுவாங்க. அப்போ உள்ளுக்குள்ள வச்சு பாத்தீங்கன்னா இந்த சில்னஸ் அப்படியே இருக்கும், மெயின்டைன் ஆகும். அப்போ வந்து நீங்க காலையில நேத்துக்கு மல்லிப்பூ வச்சீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி இருக்கும். ஆனா நீங்க நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சீங்கன்னா இருக்காது. அதோட தன்மை வந்து அது காமிச்சு கொடுக்கும். புதுசா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்களே, இப்ப நிறைய பேர் இந்த மண்பானையில வந்து ஹேண்டில் இருக்காது, எடுக்கிற கஷ்டமா இருக்கும்பாங்க. ஸோ அதனால இப்போ வந்து இந்த மாதிரி மெட்டல் ஸ்டீல் ஃபோல்டிங்லாம் போட்டு வேற லெவலில் இருக்கேண்ணா இது. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா மண்பானை மாதிரியே தெரியாது. ஆனால் இதோட விலை எவ்வளோ இருக்கு? ஒரு 400 அந்த மாதிரி. 400. பட் இதே நாங்கள் வந்து மெட்டலில் வாங்குறதா இருந்தால் ஒரு 1500 இல்லாமல் வாங்க முடியாது. இல்லை, 1500 கொடுத்து அதில் சமைக்கிறது வந்து இவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருக்காது. பட் இது ஒரு வெயிட், இவ்வளோ வெயிட் இருக்குது, இவ்வளோ வெயிட் தேவைப்படுமாண்ணா? இது மண்ணுக்கு இந்த அளவு வெயிட் இருக்கணும் சார். இருக்கணும் இல்லைண்ணா, அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த அளவு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த குக்கிங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும். இதோட குவாலிட்டியே வந்து இந்த ஸ்க்ரூ வந்து டைப் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கீங்க. உங்களோட குவாலிட்டி தெரியுது. இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஹீட் வரைக்கும் இது தாங்கும்? நம்ம எவ்வளோ ஹீட் பண்ணுவோம் அதை, ஏன்னா ஒரு 100 டிகிரி தான் பண்ணுவோம். குக்கிங் வந்து மேக்ஸிமம் 100 டிகிரி தான் நம்மளது. நீங்கள் கேஸில் வச்சிங்கன்னா 100 டிகிரி தான். இது எந்த லெவலில் நம்ம ஹீட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 800 டிகிரி டு 1000 டிகிரி வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணி தான் இதை ரெடி பண்ணியிருப்போம். ஹீட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஆகும், இல்லைன்னா மண்ணில் கரைஞ்சிரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ நம்மளோட ஹீட்டிங்கெல்லாம் இது ஒன்றும் ஆகாது. அந்த ஹீட்டிங் 900 டிகிரி அது ஒன்றும் ஆகாதனால தான் மண்பானைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம். ஓகே. நீங்கள் அலுமினியம்லாம் ஒரு லெவல் ஹீட்டுக்கு நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அதோட மெல்டிங் பாயிண்ட் லைட்டாக ஒரு 0.5 mm அந்த இப்படிங்கிற மாதிரி அதை மெட்டலை வந்து வெளியில் விட்டுரும் நீங்கள் கிளறப்போ. இது அப்படி வராது. சூப்பர்ண்ணா. இது பார்க்குறப்பவே இதோட ஃபினிஷிங் தெரியுதுண்ணா, நாங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ இதுலேயே வந்து கண்ணாடியிலேயே போட்டு மூடி வைக்கிற மாதிரி வாட்டர் பாட்டில், இந்த வாட்டர் பாட்டில் சொல்லலாம், வாட்டர் பாட்டிலு, ஜக்கு. இது வாட்டர் பாட்டிலுங்கிறீங்க, இதுவும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணலாமாண்ணா? கண்டிப்பாக பண்ணலாம். வாட்டர் பாட்டில் ஒவ்வொரு தடவையும் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறப்ப நினைப்பேன், அதெல்லாம் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா உங்களுக்கு இது ஃப்ரீயாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ரீயாக கொடுத்தேன்னா எல்லாருக்கும் என்னால் கொடுக்க முடியாது. ஓகே. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரில் போகிறப்ப அஃப்கோர்ஸ் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. கேர்ஃபுல்லாக இல்லைன்னா உடஞ்சிரும். ஓகே. அது ஒரு பெரிய விஷயம் நம்ம பார்க்கணும். பட் அதை நீங்கள் தாண்டி வந்துட்டிங்கன்னா நம்ம காரில் வைக்கிற தண்ணி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சு குடிக்கிறதுக்கு அதில் இருக்கிற ஹசார்ட்ஸும் ஹார்ம்ஃபுல் திங்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ இதை கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணுறதுனால தப்பு இல்லை அப்படிங்கிறது தோணும். நீங்கள் குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்டாக கூட 2-3 நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் பிளாஸ்டிக் பாட்டிலில் இருந்த தண்ணியை குடிச்சதுக்கப்புறம் அதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த பிளாஸ்டிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுது. அதில் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இது வந்து அந்த மாதிரி நடக்காது. நீங்கள் இதுக்கு ஒரு சின்ன ஒரு பவுச் மாதிரி ஒன்று செஞ்சு காரில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு வேணுங்கிறப்ப இதை குடிச்சிக்கலாம். தண்ணியில் ஆஃபீஸ்லேயே வச்சு வாஷ் பண்ணுறது ஈஸி தானே? எஸ், வாஷ் பண்ணுறது ஈஸி தான், ஒன்றும் இது கிடையாது. ஜஸ்ட் சுடு தண்ணி ஊற்றி கழுவு பண்ணிங்கன்னா போதும். ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கும்ல, குழந்தைக்கு பாட்டிலெலாம் கழுவும்ல, அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக நம்ம வாட்டர் பாட்டில் கழுவுற ஃப்ளாஸ்க்கெல்லாம் கழுவுறீங்களா அந்த மாதிரியே கழுவிட்டு கழுவிடலாம். சூப்பர்ண்ணா. இது இல்லாமல் ஜக்கு டைப் ஏதோ வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு ஐட்டமும் நானே எடுத்து காமிச்சிருக்கிறேன், ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம் எல்லாம் நான் கேட்குறேன். இது என்ன ஐட்டம்னா இதெல்லாம் வாட்டர் கண்டெய்னர்ஸ் தான். ஸோ நம்ம 2-3 கேட்டகரியாக, நான் 3-4 கேட்டகரியாக பிரித்தோம் இல்லையா, வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். அது மாதிரி வாட்டர் கண்டெய்னர், ட்ரிங்கிங், ஆமாம், வாட்டர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், இது எல்லாமே வாட்டர் ஜக்கு. புது மாதிரி இதுவும் வாட்டர் ஜக்கு தான். இதுக்கப்புறம் வந்து பைப்பு வச்ச மாதிரி பானை 8 லிட்டர்ஸ்லேருந்து 25 லிட்டர்ஸ் வரைக்கும் பண்ணுறோம். அதுக்கு மேலே வேணாலும் இருக்குது. அப்புறம் ரெகுலராக பானை டைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பானைனா ரவுண்டாக இருக்கும்.
பைப்பெல்லாம் இல்லாமல் ரவுண்டாக இருக்கும். அந்த மாதிரி வாட்டர் கண்டெய்னர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போது பொதுவாக நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துட்டு போகிறோம். ஒரு சிலர் வந்து கருப்பு கலரு பானை கேட்குறாங்க, ஒரு சிலர் வந்து சிகப்பு பானை கேட்குறாங்க. இதுக்கு ரெண்டுக்குமான வித்தியாசமே. க்ளே பாட்டில் வந்து உங்களுக்கு 2 வகையாக இருக்குது. இது இந்த பிளாக் கலர் க்ளே பாட், இது வந்து முதல்ல எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி. இடையெல்லாம் நிறைய பேர் மறந்துட்டாங்க பிளாக் கலர் பாட்டு. இது செய்கிற டெக்னிக்கே மறந்துட்டாங்க. ஒரு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இதை செய்கிற ஒரு பெரியவரை நான் பார்த்தேன். எங்களோட பழைய சப்ளையரில். இதெல்லாம் என்ன மறந்துட்டீங்களே செய்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனேயும், இல்லை இது எங்கள் வீட்டுக்கு அளவுக்கு மட்டும் செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க, எங்களுக்கு வந்து பிளாக் பாட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும். அப்போ வந்து நம்ம நிறைய இந்த பிளாக் பாட்ஸு கொண்டு வந்து சேல் பண்ணோம். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கருப்பு வந்து 2 தடவை ஃபயர் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு தடவை வச்சு 2 தடவை ஃபயர் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் சொன்ன அந்த 800 ஃபாரன்ஹீட்டில் 2 தடவை ஃபயர் பண்ணுவாங்க. ஆமாம், அது இல்லை, அது ஒரு தனி ஒரு ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு தடவை இந்த 600-700 டிகிரி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிஜனேட்டட் ஃபயரிங்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள வந்து முதல்ல வந்து மூடி வச்சு பண்ணுவாங்க. இதில் வந்து அந்த ஆக்சிஜனும் உள்ளே போகணும். அந்த பிளாக் ஆகக்கூடிய ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் போட்டு ஹீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுறப்ப வந்து இதோட பாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக சிவப்பு கலர் பானை கெட்டதுன்னு நான் சொல்ல வரல. புரியுதுண்ணா. இதோட ப்ராசஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஓகே, அதோட பாண்டிங்கோட இது வந்து தன்மை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். டக்குன்னு கிராக்கெல்லாம் ஆகாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு பானை டெய்லி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் மாற்றிக்கிறது பெட்டரு. நீங்கள் அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன கிராக் மாதிரி வரும். அந்த கிராக் வந்து அதை பானை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதோட எக்ஸ்பைரி ஆமாம், முடிஞ்சிருச்சு. பொதுவாகவே அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு 1 இயர் அதை யூஸ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த போரஸ்ன்னு சொல்லுவாங்க, பானை வந்து போரஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதில் தண்ணி ஊற்றினீங்கன்னா டைரெக்டாக வெளியில் வராது, ஊறி மேலே வரும். அந்த ஊசிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க. அந்த போரஸாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் வந்து அடைஞ்சதுக்கப்புறம் அந்த மண்பானையோட கெப்பாசிட்டி போயிருச்சுன்னு அர்த்தம். தன்மை போயிருச்சு, அதை வந்து மாற்றக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் இதில் நல்ல விவரம் தெரிஞ்சு யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 months to 1 year மாற்றிடுவாங்க. கரெக்டாக. ஒரு சில ஜெயின் பீப்புள், மார்வாடி பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இந்த நல்லது கெட்டதுன்னு சொல்லுவாங்கள்ல, பிறந்தாலும் இதெல்லாம் மாற்றுவாங்க. யாராவது பெரியவங்க தவறி போயிட்டாலும் மாற்றுவாங்க. நம்ம இந்த பாய் தலைகாணிலாம் வீசிட்டு புதுசு வாங்குறோம்ல, அதே மாதிரி அந்த குக்கிங் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே மாற்றிடுவாங்க. ரீசன் பிஹைண்ட் என்னென்னா, அது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்கிரேடடாக இருக்கணும். அந்த இதை வந்து புதுசு பண்ணிக்கணும் அப்படிங்கிற நேரம் வந்துருச்சு. அதுதான் அதோடைய இது. புது கடை ஓப்பன் பண்ணாங்க, புது வீடு வாங்கினாங்கனாலும் அங்கே தண்ணி பானையிலேருந்து அந்த குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மாற்றிடுவாங்க. சூப்பர். இந்த விஷயம் வந்து புதுசாக இருக்குது. நம்ம வந்து மண்பானையை வாங்கி வச்சு காலத்துக்கும் பயன்படுத்துறது 6 மாதம் 1 வருஷம். என்கிட்டயே என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து சொல்லியிருக்காங்க, உங்கள் கடையில் வாங்கினது தான் 25 வருஷமாக மண்பானை வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. 25 வருஷமாக நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த பானை வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்கும். 1 வருஷம் 1.5 வருஷம் தான். எங்களுக்கு தூக்கி போடுற மனசு இல்லை அப்படிம்பாங்க. தூக்கி போடுற மனசு இல்லைன்னா ஒரு செடி வச்சுக்கோங்க. நீங்கள் அதோடைய தன்மையை யூஸ் பண்ணோன்னா ஒரு 1.5 வருஷம் தான். ஓகே, அதுக்குள்ளே அதோட தேவையான எசன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் புது இதை நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா அதில் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து நான் சொல்லலை. ஓகேண்ணா. இப்போ வந்து இந்த ஆயுர்வேத டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த வேப்பங்குச்சி இருக்கு இல்லையா, வேப்பங்குச்சியில் வந்து அரிசி பொங்கி சாப்பிடுவாங்க. அது 3 மாதம் அந்த பானை யூஸ் பண்ணுவாங்க. அந்த 3 மாதம் யூஸ் பண்ணிட்டு வேறு இந்த 3 மாதம் to 6 மாதத்துலேயே அந்த தைராய்டு ப்ராப்ளம்லாம் சரியாகுதான். மண்பானையில் அரிசி வச்சு வேப்பம் கட்டை வச்சு இதை சொல்லி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த டாக்டர்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 3 மாதம் தான் ஒரு பானை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, பட் 3 மாதம் ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லார்ட்டையும் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறது. அது வந்து மெடிக்கல் பர்பஸாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மெடிக்கலாக யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம ரெகுலர் யூசேஜுக்கு தான் பண்ணுறோம். சமையல் இல்லாத வீடு கிடையாது. வெரி வெரி ரேர். 99.9% வீட்டில் சமையல் நடக்கும். அந்த சமையலை நல்ல சமையலாக செஞ்சு சாப்பிடுமே, என்ன ஆயிரப்போகுது. சூப்பர்ண்ணா. ஆனால் இதெல்லாம் தாண்டி பூஜைக்கானது வந்து நீங்கள் ஒரு கிட்டு வச்சுருப்பீங்க ரெகுலராக ஒரு கல்யாணத்துக்கு, அதை எங்களுக்கு காமிச்சு கொடுங்க. காமிக்கலாம், அது உள்ளே இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுறேன்னா, இதுக்கப்புறம் இதை தாண்டி நம்ம சமைக்கிறது வாட்டர் கண்டெய்னர் தவிர்த்த கொஞ்சம் அழகு பொருட்கள், ஸ்டாச்சூஸு அதெல்லாம் வச்சுருக்கோம். குலு டால்ஸு, ஓகே,
அந்த மாதிரி ஐட்டம்ஸ். அப்புறம் இந்த இது எல்லாமே மண் தானண்ணா இப்போ வச்சிருக்கிற இந்த இது எல்லாமே மண்பானை தான். அதாவது பானை இல்லாம அழகு பொருட்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது வச்சிருக்கீங்க இல்லைங்களாண்ணா? அது வந்து இப்போ பானை வந்து எல்லாரும் வச்சிருக்காங்க, பட் அழகு பொருட்களுக்கு இது வந்து எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? புதுசா கலர்ஃபுல்லா வேற வச்சிருக்கீங்க. ஆமாம், நிறைய பேருக்கு தெரியறதில்ல, எல்லாமே மண்ணில் செஞ்சது தான். இது எல்லாமே வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தான். இதை நம்பி ஒரு பெரிய கிராமமோ ஒரு குடும்பமோ அவங்களாம் இருக்காங்க. ஓகே, அவங்கக்கிட்ட வந்து இதோட ஒர்க் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியாது, ஆனால் அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க, ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. அது இன்னும் மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேன்சியான ஐட்டம்ஸ் தான் நம்ம கண்ணை கவருது. அதனால ஒரு கலர்ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து டர்க்கி டைப் ஆஃப் ஐட்டம் தான் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு அது கிளாஸ் இல்லைண்ணா, அதுவும் நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் இந்த டிஸ்ட்ரி பொம்மைலாம் அங்கே இருக்கும். அது மண்ணில் வைக்கிற திருஷ்டி பொம்மை. ஒரு சில ஐட்டம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதையும் பண்ணணும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மண் சிலை, கல் சிலை, மண் சிலைக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கும். திருஷ்டி பொம்மைங்கிறதுலாம் வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்த தள்ளி வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் மண்ணில் இருந்துச்சுன்னா அதுக்கு அதோட பவர் இருக்கும். இது நான் இல்லை, எதுவுமே நான் சொல்லலை, இதெல்லாம் பாரம்பரியமாக சொல்கிற விஷயத்த வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு சில பேர் வந்து உருவாரத்தை வாங்கிட்டு போய் கோயிலில் வைப்பாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என் மதர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க, கடவுளே இவனுக்கு உடம்பு சரியில்லை, இவனை காப்பாற்றி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ வந்து என்னென்னா, அது சரி பண்ணி வந்து உருவாரத்தை வாங்கிட்டு போய் வைப்பாங்க. அப்படின்னா எனக்கு பதிலாக கடவுள்கிட்ட ஒரு மண் பொம்மையை கொண்டு போய் கொடுத்தா நம்மளையே கொண்டு போய் அர்ப்பணித்த மாதிரி. ஓகே, அந்த மண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஸோ அது மாதிரி அந்த திருஷ்டி பொம்மையும் நம்ம நிறைய பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் இருக்கிறப்ப வந்து அதுதான் அந்த ஈவில் ஸ்பிரிட்டை வந்து அவாய்ட் பண்ணி வைக்குங்கிறது முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு தனியாக அப்படி யார் வீடு கட்டினாலும் ஒன்று வாங்கிட்டு போய் அது ஒரு செக்டார் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. அதுவும் எங்களோட பிஸ்னஸில் ஒரு பார்ட்டு தான். ஆனால் இந்த விஷயம் நீங்கள் சொல்கிறப்ப தான் கேட்குறேன், இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்கு, பட் உங்கள் பாட்டி காலத்தில் ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல, அதுக்கும் அப்போ இருந்த பிஸ்னஸுக்கோட தன்மைக்கும் இப்போ இருக்கிற பிஸ்னஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க பாட்டி காலத்தில் இருந்தப்போ வந்து நம்மளோட டெக்னாலஜிலாம் இந்த மாதிரி வரல. அப்போ வந்து என்ன ஆகுன்னா, நமக்கு இன்றைக்கி யூடியூப்பில் ஈஸியாக ஒரு ராக்கெட் சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் கற்றுக்கலாம். ஆனால் ஒரு ஹோம் சயின்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறக்கு ஆள் கிடையாது. கண்டிப்பாக எப்படின்னா அது கற்றுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு அம்மா பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கறது, ஒரு பாட்டி பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இப்படி தான் வந்து எல்லாமே தொன்று வரும். அப்போ வந்து அப்படி தான் சொல்லி நடந்திருக்கு. அம்மா வந்து இதில் நீ உங்கள் வீட்டுக்காரருக்கு பண்ணி கொடு, இது உங்கள் குழந்தைக்கு பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் நிறைய மறைஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறம் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எது பெஸ்ட்டு குக்கிங் பாட்டுன்னு நிறைய கேள்விகளை கூகுள் தான் இருக்கே எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறது. கூகுள்ங்கிறத அவர் கோகுல்னே சொல்லலாம். கூகுள் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்றாரு. அதில் இருந்து இப்போ டாக்டர்ஸே போனால் அவங்க இன்றைக்கி யாருமே டாக்டர் எங்களுக்கு இருக்கிறத விட வர்ற பேஷண்ட்ஸுக்கு தான் நிறைய நாலேஜ் இருக்குது. ஏன்னா அந்தளவு படிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன்ஸ் வந்து ஓகே மண்பானை வந்து சமைக்கிறதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களே வரத்தான் செய்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஆனால் இன்னொன்று, இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன கப்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் எதுக்காக இப்படி இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்கிறீங்க? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி தாங்க சார். இப்போ நம்ம வந்து மண்ணில்னு பார்த்தீங்கன்னா மண் விளக்கு ரொம்ப அதிகமானது. ஓகே, மண் விளக்குலேயே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. மண் விளக்குலேயே என்ன இப்படி அணையா விளக்குன்னு சொல்லுவாங்க. இதை தூக்கி வச்சுட்டு அணையா விளக்காயிரும். ஆமாம், இது வந்து மூடி வச்சுருவாங்க. வெளியில் காற்று வந்து காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்காக அணையா விளக்கு வச்சுக்குவாங்க. இதுலேயே அணையா விளக்குக்குன்னே 2-3 வெரைட்டி இருக்குது. கண்ணாடி போட்டு மூடி வைக்கிற மாதிரி. இது என்ன கிளாஸ் மாதிரி டம்ளர் மாதிரி ஒன்று? டம்ளர். இது வந்து டம்ளர் நிறைய இதுக்குன்னு தனியாக ஃபேன்ஸ் இருக்காங்க. மண் டம்ளர்லேயே தாங்க யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ எல்லாமே நம்ம பண்ணுறோம். இதில் யூஸ் அண்ட் த்ரோ வந்து யூஸ் அண்ட் த்ரோ இருக்குது. இதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ தான். இது ஆமாம், இதெல்லாம் ஒன் டைம் யூஸ். நீங்கள் உடைக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மண்பானை பொறுத்த வரைக்கும் அதுதான். பட் ஆனால் அவ்வளோதான் இது வருது. பட் நம்ம நீங்கள் அதாவது உடைக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் யூஸ் அண்ட் த்ரோ இதோட விலை வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோதான் இருக்கும், விலை கம்மியாக இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு பெரிய வெட்டிங் அந்த மாதிரியான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அவங்க இது கேட்ரிங்காரங்க வாங்குறாங்க. இன்றைக்கி நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா கேட்டரர்ஸுமே
பெரிய பெரிய கேட்டர்ஸ் மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம கடையோட கஸ்டமராக தான் இருப்பாங்க. அவங்க இந்த யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டம்ஸு, குல்ஃபி பானை. ஓகே, சூடாக இருக்கிற ரொம்ப சூடாக இருக்கிறது இதில் குடிச்சா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் பண்ணலாம், கூலாகவும் பண்ணலாம். குல்ஃபி ஐஸ்கிரீம்லேருந்து ஜில்லுன்னு பாதாம் அது ரசகுல்லா கொடுக்கறது அது எல்லாமே கூட இதில் பண்ணுவாங்க. நல்லா கூலிங்காக பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா. ஆனால் இதில் நம்ம இங்கே நிறைய இடத்துல ஐஸ்கிரீம் கூட இதை கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கும் நம்ம தனியாக இங்கேருந்து சப்ளை பண்ணுறோம். ஓகே, இது வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்ல ஐட்டம்னே சொல்லலாம். நிறைய இடத்துல நான் சாப்பிட்றப்போ பிளாஸ்டிக்கில் கொடுப்பாங்க, இல்லை பேப்பர் கப்பில் கொடுப்பாங்க. அதுலேயுமே மெழுகு தடி வச்சு தான் இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கிறத இதில் குடிக்கிறப்போ ஒரு நிறைய பேர் டேஸ்ட்டாக கொடுக்கணும், காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அதோடு சேர்த்து ரொம்ப ராயலாகவும் இருக்குது, சாப்பிட்றவங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச. பட் யூஸ் அண்ட் த்ரோவில் இவ்வளோ பெரிய இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அசோக்ண்ணா. இது இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்குது? அசோக் அண்ணனோட உள்ளே இருக்கிற குடோன் சைஸ் வந்து வேறு லெவலில். இங்கே வந்து ஒரு கடை இருக்குது, இந்த கடைக்குள்ளே தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். முன்னாடி ரோட்டு மேலே குடோன் வந்து நம்ம போய் பார்க்கலாமாண்ணா? தேங்க்யூ. அசோக்னா, ஒரு வெளியே வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரோட்டு மேலே இருக்கிற ஒரு சின்ன கடமாக இருந்துச்சு. ஆனால் கூட்டம் பார்த்துக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்காங்க, கேட்டுட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. உள்ளே வந்து பார்க்குறப்போ இவ்வளோ பெரிய ஸ்பேஸு வச்சுருக்கீங்களே, இவ்வளோ ஸ்டாக் அடுக்கியிருக்கீங்களே, என்ன மாதிரியான இது? நீங்கள் ஜஸ்ட் நான் ஒரு ரீட்டெய்லர்னு நினச்சேன். பட் உங்களோட தன்மை தான் என்ன, உங்களோட பிஸ்னஸ் ஸ்கேல் தான் என்ன? அது ஆக்சுவலி என்னென்னா வெளியில் பார்க்குறப்ப தெரியாது. நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து ஜஸ்ட்டு என்னோடய ஸ்டாக்கில் வந்து ஒரு 20% கூட இங்கே இல்லை. ஓகே, எனக்கு வந்து மேலே 2-3 ஃப்ளோரில் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம். பில்டிங் ஃபுல்லுமே இல்லை, இந்த பில்டிங்கில் ஒரு பாதி ஸ்டாக் வச்சுருக்கோம். எனக்கு வேர் ஹவுஸ் வந்து நரசிம்மநாயக்கம்பாளையத்தில் இருக்குது, ஒரு பெரிய வேர் ஹவுஸ் ஒன்று வச்சுருக்கோம். ஓகே, அப்புறம் சாய்பாபா காலனியில் ஒரு குடோன் இருக்குது, இங்கே ஆர்எஸ்புரத்தில் ஒரு குடோன் இருக்குது. ஓகே, ஸோ வேரியஸ் பிளேசஸில் நாங்கள் குடோன் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஹோல்சேல்னு பண்ணுறோம். அதனால் வந்து என்ன, நம்ம 1-2ன்னு கொடுக்க, ஒரு சில பேர் வந்து ஒரே பானையில் 100 பீஸ் கொடுங்க, 50 பீஸ் கொடுங்கலாம் கேட்பாங்க. ஓகே, இங்கே இருக்கிற வியாபாரிகள் நிறைய பேர் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுறாங்க. புதுசாக யாராவது பண்ணணுன்னா கூட எனக்கு ஒரு 10 பீஸ் மட்டும். இப்போ ஆர்கானிக் ஸ்டோர் வச்சுருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு பாரம்பரிய அரிசி விற்பாங்க, பாரம்பரிய இந்த கஞ்சி வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் வைப்பாங்க. அப்போ கஞ்சியெல்லாம் வச்சு குடிக்கிறதுக்கு நம்மளுடைய மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் உலகத்தில் கிடையாது. போன தடவை ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு தாய்ப்பால் கொடுத்த குழந்தைக்கு அடுத்தது 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கஞ்சி கிளறி கொடுப்பாங்க, ஒரு கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பெரியவங்க வந்து சூஸ் பண்ணுறது மண் பாத்திரம் தான். அதுக்கு பேர் வந்து சோறு விட்டுருது. ஆமாம், அது வந்து ரெகுலராக அந்த களி செஞ்சு ஆஃப்டர் மதர்ஸ் ஃபீட் அதை கொடுப்பாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஒரு தூய்மையான விஷயத்த அந்த பிறந்த குழந்தைக்கு கொடுக்குது. அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த ஏன் பெரியவங்களாக நம்மளும் ஏன் சாப்பிடக்கூடாது? முதல்ல வந்து பாச்சோறு, அதாவது பொங்கல், வெண்பொங்கல், அது இனிப்பு பொங்கல் வச்சு சமைச்சு கோயிலில் வச்சு கொடுக்கறது ஐதீகம். அது வந்து சாப்பாடு சாப்பிட்றது. நீங்கள் ரெகுலர் உங்களுக்கு டயட்லேயே மதர்ஸ் ஃபீடை நீங்கள் 5-6 தடவை கொடுக்குறீங்க அப்படிங்கிற, அதுக்கப்புறம் வந்து சப்ளிமெண்ட் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு குழந்தை வளர எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களே சாலிட் ஃபுட்ஸ்லாம், அதுக்கு கொடுக்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே வந்து அந்த களி தான். அந்த களியை செய்கிறதுக்கு மண்பானையில் தான் செய்வாங்க. ஓகே, அதுதான் வந்து குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை தரும். அதுதான் ஆரோக்கியம். ஒரு மதர்ஸ் ஃபீடுக்கு அப்புறம் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய விஷயம், அது ஹெல்ப் பண்ணுறது நம்ம மண்பானை தான். ஸோ அதில் தான் வச்சு கொடுப்பாங்க. ஸோ மண்ணுக்கும் மனுஷனுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஸோ பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அவன் கடைசியாக அவங்களுடைய காரியம் முடிகிறதுக்கும் வந்து மண்பானையில் தான் செய்வாங்க. ஓகே, இது வந்து நம்ம உங்களோட வார்த்தை, இது வந்து பாரம்பரியமாக நம்ம கடைபிடிச்சிட்டு வர ஒரு விஷயம் இல்லையாண்ணா? கரெக்டு. இன்றைக்கும் வந்து டெய்லியும் இப்போ நம்ம ஜிஹெச்சில் இருந்தால் தெரியும் எத்தனை பேர் உள்ளே வராங்க, எத்தனை பேர் வெளியில் போகிறாங்க. இங்கே வந்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கும் ஒரு சாகியம் செய்கிறதுக்கு ஒரு சில விஷயம் வாங்கிட்டு போவாங்க. ஒரு சில இந்த கெட்ட காரியங்களுக்கும் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ டெய்லியும் அது நடக்கிறப்ப வந்து எங்களுக்கு வந்து அதோட அனுபவம் நல்லா தெரியும். ஸோ வாழ்க்கையில் ஆரம்பமும் இது இருக்குது, முடிவுலையும் மண்பானை இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் டாட்டாவே நினச்சாலும் கூட
நம்ம இதுக்குள்ளேயே தான் வந்தாகணும். அவ்வளோ பெரிய ரீசைக்கிளில் முக்கியமானது ரீசைக்கிள், மண்பானையும் ஒரு முக்கியமான சைக்கிள்ங்கிறீங்க. நான் நிறைய தடவை அது போகிறப்ப நான் ஃபீல் பண்ணுவேன், எல்லா ஆட்டமும் இதுக்குள்ளே தாண்டா முடியும் மண்பானை முடியுங்கிற மாதிரி. ஸோ அதுக்கிடையில் பிறப்புக்கும் இறப்புக்கும் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறோங்கிறதா வாழ்க்கை. அந்த நடுவில் இருக்கிற திருமணத்துக்கு மண்கலம் எவ்வளோ தூரம் நீங்கள் பிஸ்னஸ் டார்கெட் பண்ணுறீங்க? திருமணத்துக்கு என்ன நீங்கள் ஸ்பெஷலாக ரெடி பண்ணுவீங்க? திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் தாலி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து அங்கே நடக்கக்கூடிய ரிச்சுவல்ஸில் வந்து இந்த சடங்குல முக்கியமான சடங்கு, ஆமாம், அந்த பானை ஓமகுண்டம் அதை நம்ம பண்ணுவோம். அதில் வைக்கிற கலசங்கள் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் வந்து அந்த அரசாணை பானை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாதிரி ஆமாம். ஸோ இந்த மாதிரி இந்த மங்களகரமாக இந்த மண்கலம்ங்கிற பேருக்கு தான் இந்த மங்களம்னு ஒரு காரணம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 3 இந்த பானைக்கு பேரு அரசாணி பானை. ஆமாம், இதுக்கு கீழே 2 பானை வச்சிருப்பாங்க. ஓகே, நீங்க அங்க வச்சிருக்கீங்க, செட்டா வச்சிருக்கீங்க. செட்டா வச்சிருப்போம், 3 பானை வச்சிருப்போம். இது மாதிரி 2 பொண்ணு வீட்டுக்கு ஒன்று, மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒன்றுன்னு வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 32 நட்சத்திரங்கள் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சின்ன கலசங்க, 32 கலசம். ஆனால் இந்த விஷயம் வந்து நீங்கள் சொன்னீங்க கல்யாணத்துக்கு வந்து முக்கியமானதுங்கிறது. இந்த இது வந்து பாரம்பரியமாக நம்ம கொடுத்துட்ருக்கிறது தான் இந்த கல்யாணத்துக்கு தேவையான இந்த விஷயத்தை. இது இல்லாமல் கல்யாணத்துக்கு வேறு என்ன வாங்குவாங்க? கல்யாணத்துக்கு மெயினான விஷயம் இதுதான். அதுக்கப்புறம் வந்து ஹோமம் வளர்த்துறதுக்கு ஹோம குண்டம் வாங்குவாங்க, கலசங்கள் வாங்குவாங்க. அப்புறம் இந்த அவபாசன பானை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐயர்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம், அவபாசன பானை. அப்புறம் அவங்க அந்த நம்ம இங்கே பெரும்பாலும் எல்லா விதமான ஐயர்களும் வாத்தியார்களும் எல்லாருமே உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்காங்க. அவங்க தான் வந்து உங்களுக்கு முக்கியமான இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. மண்கலத்தை பொறுத்த வரைக்கும் மங்களமான காரியத்துக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டாக நீங்கள் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? கல்யாணத்துக்கு ஜூஸ் கொடுக்கறதுலேருந்து காபி கொடுக்குற வரைக்கும் கல்யாணத்துக்கு தேவையான அத்தனை பூஜை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம், பூஜை சம்மந்தப்பட்ட எத்தனையும் இங்கே கிடைக்குது. அதை தாண்டி இது என்ன கலசத்தை வச்சுருக்கீங்க? இது வந்து கலசம் இல்லை, இது ஆக்சுவலி உண்டியல் பணம் போட்டு சேர்த்து வைக்கிறது. இந்த சிறுவாடு சேர்த்து செய்யணும்னு இது பழமொழியெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த பணம் சேர்க்கறத வந்து ஒரு சின்ன நல்ல ஹேபிட்டு. அது குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே இன்றைக்கும் நிறைய பேர் கடைகளில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இந்த உண்டியல் கலாச்சாரம் இருக்கா? சேர்த்துறாங்களா? இருக்கு, வாங்குறாங்க அப்படிங்களா? வாங்குறாங்க. இதை நாங்கள் வருஷத்தில் எப்படியும் ஒரு 5000 உண்டியல் பக்கம் நாங்கள் விற்றுருவோம் எப்போவுமே. கொஞ்சம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த இதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக, ஓகே, சேர்த்து வைக்கிறத என்கரேஜ் பண்ணுறதுக்காக அதை வாங்கிட்டு போய் மேனேஜ்மெண்ட்டே கிஃப்ட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த மாதிரி அந்த மாதிரியான இது இருக்குது. ஸ்கூல்ஸ் வந்து இதை குழந்தைகளுக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறாங்க. சூப்பர்ண்ணா. ஆனால் இது இல்லாமல் இது என்னமோ புது ஐட்டம் என்னமோ வந்திருக்குன்னு என்கிட்ட காமிச்சிங்க. இது என்ன? இது ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம வந்து தூக்கலாமா? நம்ம தூக்கலாம். செம வெயிட்டாக இருக்கு. என்ன இது? என்ன மெட்டீரியல்? இது பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அது வந்து பார்த்தாலும் ஒரு மார்பிளில் செஞ்ச ஒரு இமிட்டேஷன் மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு. ஓகே, இது வந்து ஆக்சுவலி செராமிக் பூத்தொட்டி. ஸோ நம்ம அப்பார்ட் ஃப்ரம் குக்கிங் அந்த ரெகுலர் கல்யாணம் இது அந்த விஷயங்களை தாண்டி பூத்தொட்டி வைக்கிறது, கார்டனிங் பண்ணுற ஐட்டம்ஸு, அடுப்பு வேறு வச்சுருக்கீங்க பார்த்தேன். இன்னும் அடுப்பு வியாபாரம் அதுவும் கூட வாங்குறாங்க. அதான் சார், அதாவது இப்போ இந்த பழமை அந்த ட்ரெடிஷனுங்கிறது வந்து இன்றைக்கும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் வந்து இப்போ வந்து புது பானையில் பொங்கல், நீங்கள் பொங்கல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா புது பானையில் புது அடுப்பில் தான் வச்சு வைக்கிறது வந்து அது ரொம்ப ஒரு ஆஸ்பிஷியஸாக நினைக்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வரப்போகுது? அடுத்து என்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க? ஆமாம், இனிமேல் தான் எங்களுக்கு சீசன். இப்போ கல்யாணம் இப்போ ஒரு லாஸ்ட் 2 monthஸாக வந்து வெட்டிங் சீசன்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப ட்ரையான டைம் தான். இப்போ வந்து எங்களுடைய மெயின் அடுத்த ஃபங்க்ஷன் வந்து லக்ஷ்மி பூஜா ஸ்டார்ட் ஆகும். லக்ஷ்மி பூஜா லக்ஷ்மி சிலையும் நாங்கள் சேல் பண்ணுவோம். ஓகே, அதுக்கடுத்து விநாயகர் சதுர்த்தி வந்துடும், கிருஷ்ண ஜெயந்தி வரும். கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண ஸ்டாச்சு சின்ன பொம்மையிலேருந்து பெருசு வரைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி. இப்போ முதல்ல என்னோட ஃபேஸ்புக் போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஆனால் இப்போ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அது ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பண்ணுறோம். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம், முருங்கை மரம், துளசி, வீட்லேயே கிடைக்கிறவங்களுக்கு துளசி, வெளியில் இடம் இருக்கிறவங்களுக்கு
முருங்கை விதை கொடுத்தோம். ஓகே. ஸோ அது மாதிரி இந்த வாட்டியும் கொஞ்சம் சாய்ஸஸ் வச்சுருக்கோம். விநாயகர் வீட்டில் வச்சு கும்பிட்றவங்க கும்பிட்டுட்டு விநாயகர் வீட்டிலேயே கரைச்சி விட்டுக்கலாம். இல்லை அவங்க தோட்டம் இருந்தால் இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி கணேசா வந்துடும். கணேசா அது முடிஞ்ச உடனேயும் எங்களுக்கு வந்து கொலு பொம்மை சீசன் வந்துடும். கொலு சீசன் இப்போ எப்படி இருக்குது? நாங்கள்லாம் சின்ன வயசில் பார்த்துருக்கோம் கொலு பொம்மையை வந்து அடுக்கி வச்சு அவ்வளோ இதாக இருக்குது. இப்போ அதோட எப்படி இருக்குது தன்மை? இப்போவும் அதே மாதிரி கொண்டாடுறாங்களா? அதே அளவுக்கு இருக்கா? ஆமாம், இது கொலு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தனி டாபிக்குங்க சார். நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம். எனக்கு உங்களுக்கு அந்தளவு டைம் இருக்குமான்னு தெரில. இந்த கொலு வைக்கிறது வந்து ஒரு விசேஷம்னு தெரியும். எதுக்காக இந்த கொலு வைக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது யாரும் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு கொலு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அந்த ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு காலத்தில் ஒரு ராஜா வந்து அவருடைய நாட்டை இழந்துட்டார். ஒரு நாட்டை இழந்து அவர் மனைவி மக்களை இழந்து அவங்க எந்த விதமும் இல்லாமல் நிராதபானியாக வந்து ஒரு காட்டுக்குள்ளே ரொம்ப மனம் வருத்தப்பட்டு இப்படி எல்லாமே போச்சே அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ அவருக்கு திடீர்னு ஒரு கடவுளை தோண்டி இந்த மாதிரி துர்க்கை அம்மனை மண்ணில் செஞ்சு நீ வழிபடு அப்படின்னு சொல்லி அவங்க உனக்கு என்ன வேணுமோ அப்படி வழிபட்டினால் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. அவர் அதே மாதிரி அதை எடுத்துகிட்டு செய்கிறாரு. வித்தின் 1 இயர் என்னென்னா அவருக்கு போச்சோ அதை விட 10 மடங்கு அவருக்கு திருப்பி கிடச்சிது. ஸோ இதுதான் அந்த கதைக்கு பின்னாடி இருக்க ஒரு விஷயம். ஸோ நீங்கள் கொலுவில் வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி இவங்கெல்லாம் தான் மெயின். இதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா ஒரு கடவுளாக வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒருத்தருடைய ஆரோக்கியம் வேணும் அப்படின்னாங்கன்னா அதுக்கு ஒரு சாமி இருப்பார். படிப்பு வேணும்னா ஒரு சாமி இருப்பார். ஸோ இதெல்லாம் இந்த பொம்மைகள்லாம் நம்ம இப்போ நம்ம பையன் வக்கீல் ஆகணும்னா வக்கீல் பொம்மை இருக்கும். டாக்டர் குழந்தை பிறக்கணும்னா குழந்தை பிறக்கிற இது வைப்பாங்க. அதுக்கு தான் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒவ்வொரு பொம்மையாக அவங்கவுங்களோட தோணலுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னா கல்யாணத்துக்குன்னு ஒரு செட் இருக்கும். சீமந்தம் குழந்தை பிறக்கணும்னா அதுக்கு இதை வச்சு நீங்கள் வேண்டுனீங்கன்னா இது கண்டிப்பாக நடக்குங்கிறது நம்மளுடைய ஐதீகம். அதை பின்பற்றுறாங்க நிறைய. அதாவது நான் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு 200 ரூபாய்க்கு பண்பானை வாங்க முடியாதவங்க என்னடா இவ்வளோ நிறைய செலவு பண்ணுவாங்க சார். குழுவுக்கு வந்து யோசிக்காமல் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன். இப்போ வந்து தன்வந்திரி சிலைன்னு ஒன்று இருக்குது. இப்போ தன்வந்திரி சிலை எதுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வந்து அவருடைய பார்வை இழுக்கணுங்கிறதுக்காக என் மதருக்கும் அந்த மாதிரி பண்ணேன் நான். அந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து தன்வந்திரி சிலையை கொண்டு போய் வைக்கலாம். ஸோ அவர் வந்து ஒரு டாக்டர். தன்வந்திரி சார் டாக்டர், ஆயுர்வேதிக் டாக்டர், லார்ட் விஷ்ணுவோட அவதாரம். ஸோ அந்த மாதிரி படிப்பு வரணும் அப்படின்னா வந்து ஹயக்ரீவர் வைப்பாங்க. ஓகே. பணம், லக்ஷ்மி இதெல்லாம் வந்து ரிலேட்டட். அது நிறைய அது ஒரு தனி செக்டர் அப்படி போயிட்டே இருக்கு. நிறைய அதுக்குள்ளேயும் நிறைய பிஸ்னஸ் இருக்கு சார். நிறைய அதில் வந்து லட்சோபிலட்சம் மக்கள் அதனால அதோட வாழ்வாதாரமாக அதை வச்சு. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு இதுக்கு பின்னாடி இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலை தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கிற நீங்கள் சொல்கிறது வாழ்வாதாரம். எத்தனை பேர் இதை நம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தொழிலும் அது வந்து அது சார்ந்து ஒரு மண் சார்ந்த ஒரு தொழில் இருக்குங்கிறப்ப அந்த காலத்தில் வந்து நம்ம சொசைட்டியை டிசைன் பண்ணதே அப்படித்தான் பண்ணியிருக்காங்க. அதோடைய விளைவுகள் தான் நம்மளுடைய தீபாவளியும் பொங்கலும் ரம்ஜானும் பக்ரீதும். எல்லா வகையான மக்களுக்கும் நம்ம வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உழைப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஒரு நல்ல பண்டிகை அப்படின்னா துணி எடுப்பீங்க, காய்கறி வாங்குவீங்க, ட்ரெஸ்ஸை இது பண்ணி போடுவீங்க, ஸ்வீட் வாங்குவீங்க, பூஜை ஐட்டம் போவீங்க, மண் பாத்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தீபாவளிக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அமேசான்காரனே கோடிக்கணக்காக விற்றுருவான். சேல்ஸ் இருக்குது. சேல்ஸு அமேசான் பண்ணங்காட்டின்னு நம்ம பார்க்குறோம். அமேசான் இல்லைன்னாலும் இந்த பிஸ்னஸ் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் லோக்கலில் நடக்கும். அதுக்கான கணக்கு நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது. பட் அதனால பயன்படுறவங்க தான் அதிகம், பயனாளிகள் அதிகம். தீபாவளிக்கு பெனிஃபிட் ஆகிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. துணி கடையிலேருந்து, ஸ்வீட் கடையிலேருந்து, தெருவோரத்தில் வியாபாரம் பண்ணுற வியாபாரம் பண்ணுற வரைக்கும் எல்லாருக்குமே. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த காலத்தில் பெரியவங்க இந்த கல்யாணம் இந்த பண்டிகைகள்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கொலுவும் அது மாதிரி தான். அந்த அப்படிப்பட்ட அந்த மண் தொழில் செய்கிறவங்களுக்கும் நம்ம வந்து இது கொடுக்கணுங்கிறதுனால அந்த இதையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 500 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா ஏதோ ஒரு உழைப்பாளியின் வீட்டில் ஒரு நேரம் சாப்பாடுங்கிறத விட அவங்க குழந்தைக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு உண்டான நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதனால் அந்த 500 ரூபானால அவங்களும் பெருசாக கோட்டை கட்டிட போகும்போது உங்ககிட்ட 500 ரூபா போகிறதுனால
உங்களுடைய பெரிய ஒரு இதுவும் இதாயிரம் போகிறது கிடையாது. அதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குங்கிறது தான் இந்த கைத்தொழில் பண்ணுற எல்லா தொழில் வாங்குறப்பமே எல்லாருமே அதை நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு நான் நீங்கள் கேட்டுக்கிறீங்க. ஆமாம். அண்ணா கடையை சுற்றி பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்துட்டு உள்ளே இதுக்குள்ளே லிஃப்ட் வேறு வச்சுருக்கிறீங்க. ஆமாம், லிஃப்ட் இருக்கிறது தெரியாது யாருக்கும். அப்படியா? மேலே நான் சொல்ல மேலே திங்ஸ்லாம் இருக்கணுங்களா, மேலே லிஃப்ட்டில் தான் போகணும். நம்ம இதில் வந்து கல் சட்டின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி மண்ணுக்கு முன்னாடி மனிதன் கல் காலத்தில் வாழ்ந்தான் இல்லையா, அப்போ அவன் வந்து ஒரு சில வெசல்ஸ்லாம் யூஸ் பண்ணான், சில வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணான், அதெல்லாம் கல்லில் செஞ்சுருப்பாங்க. அதோடைய வளர்ச்சி தான் வந்து கல்லை வந்து குடஞ்சி ஒரு மண் பாத்திரமாக யூஸ் பண்ணான். ஃபஸ்ட்டு கல் தான். அப்போ அதுக்கப்புறம் தான் ஆனால் மண்ணு நீங்கள் ஒரு பொருள் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து பாட்ரி வீல் எல்லாம் வேணும். ஓகே, அதெல்லாம் மனுஷனுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு தான் சொல்ல முடியும். அந்த காலத்து பரிமாணத்தில் கண்டுபிடிச்சது தான். இன்னைக்கு நமக்கு வந்து எப்படி தந்தி அடிச்சுட்டு இருந்தது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக ஒரு காலத்தில் இருந்தது. இன்னைக்கு தந்தி வைக்க அடிக்கிற கல்ச்சரே போச்சு. தந்தி போய் பேஜர் ஆச்சு, பேஜர் ஃபோன் ஆச்சு. இப்போ தந்திக்குமே வந்து அதோட இதே முடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ அது மாதிரி ஒவ்வொரு டைமும் டெக்னாலஜி வந்தப்போ வந்து கல்லில் இருந்தப்போ வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த கல் சட்டியில் வந்து சமைக்கிறதும் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். இது கீழே போட்டால் இதுவும் உடையும். என்ன இதில் வந்து உங்களுக்கு என்னன்னா இதே பெனிஃபிட் தான் நம்ம மண் சட்டிலையும் கிடைக்கும். இந்த சட்டி வந்து நீங்கள் ஒரு 150 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் மண் பாத்திரத்தில் கொடுத்துருவேன். ஆனால் இதே வந்து கல் சட்டியில் எடுக்கிறப்போ 1000 ரூபா வரும், 1200 ரூபா வரும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அந்த காலத்தில் வந்து நம்ம சொசைட்டியை டிசைன் பண்ணதே அப்படித்தான் பண்ணியிருக்காங்க. அதோடைய விளைவுகள் தான் நம்மளுடைய தீபாவளியும் பொங்கலும் ரம்ஜானும் பக்ரீதும். எல்லா வகையான மக்களுக்கும் நம்ம வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உழைப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஒரு நல்ல பண்டிகை அப்படின்னா துணி எடுப்பீங்க, காய்கறி வாங்குவீங்க, ட்ரெஸ்ஸை இது பண்ணி போடுவீங்க, ஸ்வீட் வாங்குவீங்க, பூஜை ஐட்டம் போவீங்க, மண் பாத்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தீபாவளிக்கு இதுவும் அந்த ஹோட்டல் லாக் பண்ணிடுவாங்க. குக்கருக்கு ஈக்குவலாக ஸ்பீடாக ஆயிருமா? இது ஆயிரும். பட்டு இதில் வந்து கொஞ்சம் இந்த ப்ராக்டிக்கல் இது நம்ம ரெகுலர் குக்கர் மாதிரி இருக்காது. கொஞ்சம் அவசரமாக வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து இது கொஞ்சம் பொறுமையை கற்றுக்கிட்டு தான் இதில் வந்து இறங்கணும் உள்ள. இதில் அதே மாதிரி குக்கர் இருக்குது, இது விசில் இருக்குது, உங்களுக்கு இது ஓப்பன் கிளாஸாக இருக்கிறதுனால உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, அதை ஒரு 2-3 தடவை சமைச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெந்துருச்சா, இப்போ ஓப்பன் பண்ணலாமா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து கண்ணாடி தான், மேலே கண்ணாடி. சூப்பர்ண்ணா. இது ஒரு சாதாரண கடை கிடையாது, மாடர்னான பழைய கடை, பழமையான கடை. வேற என்னமோ காட்டுறாரு. ஐயோ, இதெல்லாம் வந்து இப்போ நிறைய ஓரளவுக்கு எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இது ஆர்டர் பேசிஸில், ஏன்னா அது வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, ஆர்டர் பேசிஸில் நம்ம பண்ணி கொடுப்போம். சிராமிக்ஸில் இது மாதிரி இப்போ நம்ம பெரிய ரெசார்ட்டு ஒரு ஹோட்டல்ல எல்லாம் வந்து ஒரு 100 தொட்டி ஒரே மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா? ஆமாண்ணா, அந்த மாதிரி இதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அது என்னண்ணா இன்னும் ஷூ வச்சுருக்கீங்க, அது என்னது? அதுவும் பிளான்டர் தான். ஐயோ, என்னண்ணா வித்தியாசமாக இருக்கே. அடாடா, வாவ். நீங்கள் அங்கே காமிச்சதெல்லாம் ஒன்றுமே இல்லை போலவே, இதில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கேண்ணா. இது வந்து பார்க்குறதுக்கு ஷூ மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு பிளான்டர். செடி வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம், பண்ணிக்கலாம். இது வந்து பிளாக் கலரும் கொடுப்போம், ப்ரௌன் கலரும் கொடுப்போம். இது எவ்வளோ வருதுண்ணா? இது உங்களுக்கு வந்து 1200 வரும். இது எங்கேயும் கிடைக்காது. இது கிடைக்காது. இது நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணா. அண்ணா இது மாதிரி வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வச்சுருக்கீங்க, அதையும் எங்களுக்கு காமிங்க. அந்த ரவுண்ட் கலரில் என்னமோ வச்சுருக்கீங்க, ரவுண்டாக. கீழேருந்து எட்டி பார்த்தாலும் மேலே தெரியாது, நீங்கள் உள்ளே வந்து பார்க்கணும். அதுவும் அவர்கிட்ட கேட்டு நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி இருக்கான்னு சொன்னால் மட்டும்தான் மேலே கூட்டிகிட்டு வருவார். அந்த மாதிரியான ஆள் நம்ம அசோக் அண்ணா. இது என்ன அஞ்சரைப்பட்டி? உட்டன் அஞ்சரைப்பட்டி. உட்டன் ஐட்டமும் இருக்குது. இந்த மாதிரியான வெரைட்டியான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாரு. மேக்ஸிமம் ஈகோ ஃப்ரெண்ட்லி ரிலேட்டடான ஐட்டம்ஸு பண்ணுறோம். இது வந்து கிச்சனில் போட்டு இந்த பாருங்கள், லாக் பாருங்கள் எவ்வளோ இதாக பண்ணியிருக்கிறாங்கன்னு. அது செம்பு இல்லைன்னா? ஆமாம், ஸ்டீல். அது சூப்பர்ண்ணா. இதுவும் கூட பாட்டு தான்.
ஆமாம். அப்பா செம வெயிட்டாக இருக்குது. பாட்லேயே பாருங்கள் இவ்வளோ வெரைட்டியான பாட் வச்சுருக்காரு. ரெகுலராக பாட் இருக்கும், நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து ரிசார்ட் மாதிரியான இதுக்கு ஒரே மாதிரி அடுக்கி வச்சு வைக்கிறதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லைண்ணா? சூப்பர்ண்ணா. நானாக தான் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதில் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு விஷயத்த பார்த்தேன்னா இந்த விஷயம். இது எப்படிண்ணா? இதுவும் ஹேண்ட்மேடு தானே? ஹேண்ட்மேடு, ப்ளே, ஃபுல் க்ளே எல்லாமே பெயிண்ட் பண்ணி இதில் எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக உட்காந்து உங்களுக்கு வரைவாங்க. ஓகே. எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ வரைக்கும் நானே தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அசோகன்ட்ட. அவ்வளோ வெரைட்டி இருக்குது. அவர் அதை பற்றி சொல்லணுன்னா அவர் சொன்ன மாதிரி அதுக்கே ஒரு நாள் வேணும் போல் இருக்குது. அவ்வளோ வெரைட்டி இருக்குது. இது வந்து பாட் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஓ, இது நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஆமாம், இது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். அடடா, பாட்டில் பிக்சரு இது அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாமாண்ணா? இது பிரிண்டிங் தான். ஆமாம், இது பிரிண்டிங் கிடையாது. அது வந்து ஆக்சுவலி பிரிண்டிங் மாதிரி தெரியும், பட் வி வில் டூ அவர் ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க் ஹியர். ஓகே, டிஜிட்டல் பிரிண்டிங் மாதிரியே இருக்குது. இது வந்து என் பையன் நான் வேறு லெவலில் இருக்குது டிஜிட்டல் பிரிண்டிங் வித்து. சூப்பர்ண்ணா. ஆனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வெளியே நாங்கள் பார்க்காத விஷயமா நீங்கள் நிறைய வச்சுருக்கிறீங்க. ரெகுலராக ஒரு பாட் ஷாப் போன எங்களுக்கு ஃபீல் இல்லை. இந்த மாதிரி புத்தா ஸ்டாச்சுஸு இதெல்லாம் வாங்கி பெயிண்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஓகே, அப்படியே நேச்சுரலாக இருக்கட்டும்னு வைப்பாங்க. இதை அப்படியே ஃபிஷ் டேங்க்லேயும் வச்சிடலாம். ஓகே, ஒன்றும் ஆகாது ஃபிஷ்க்கும். சூப்பர்ண்ணா. இல்லை ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் ஃபிஷ் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சாஸு ஒரு யூகோ ஃப்ரெண்ட்லியில். ஆமாம், ஒரு இப்போ ஃப்ரூட் லாங் நம்ம இது கேஎஃப்சியோ இல்லை அந்த இதுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, நல்லா இருக்குண்ணா. நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பார்த்தாலே இந்த விஷயம் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்குண்ணா. சூப்பர்ண்ணா. இதெல்லாம்ண்ணா இல்லை பாட்டில்ஸ். ஓகே, நான் வெளியே பார்த்து மண்பானையில் பாட்டிலு. இது உருளி தாங்கண்ணா? உருளி, எஸ். அப்பா சூப்பர். சின்ன உருளி நல்லா இருக்கு. உருளி. இது வந்து துளசி மாடம். துளசி மாடமே வந்து எனக்கு தெரிஞ்சு பல வெரைட்டி இருக்குது. துளசி மாடம் இல்லைன்னா நான் கீழே பார்த்தேன், அதில் நிறைய வெரைட்டி வச்சுருக்கேன். இது அதை விட டிஃப்ரெண்ட்டானது இல்லைன்னா. இன்னும் இப்போ சீசன் டைம்லாம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் இதை வந்து அடுத்த தடவை இன்னொரு தடவை உங்களை நாங்கள் வந்து மீட் பண்ணி இதை பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நான் கீழே ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு இது எடுத்தேன். பட் இப்போவும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக மேலே வந்து பார்க்குறப்போ இங்கே அதை விட வேறு லெவலில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. இன்னொரு ஃப்ளோர் இருக்கா? பார்த்துடலாமாண்ணா? இல்லை வேண்டாம், இன்னொரு நாள் பார்க்கலாம். உங்களுக்கு டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து அண்ணாட்ட கேட்டு மேலேயும் வந்து பாருங்கள். உள்ளே வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காரு. மண் மட்டும் இல்லாமல் கல்லில் வந்து ஐட்டம்ஸ் பார்த்தோம், வேறு மாதிரி இருக்குது. கல் சட்டி அது பேர். சூப்பராக இருக்குது. மண்ணில் வந்து ஷூ செஞ்சுருக்காரு, அதாவது பாட்டு, ஃப்ளவர் பாட்டு இல்லைனா ஷூவு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச் அசோக்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர். இந்த வர்ற விநாயகர் சேர்த்தி, கொலு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்மகிட்ட வாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் வரும். ரேட்டும் வந்து எவ்வளோ ரீசனபுளாக பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறோம். ஏன்னா போன வருஷம் வந்து நம்ம கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் நிறைய கேரளாவிலேருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து இதாகிட்டு போனாங்க. நெக்ஸ்ட் இயர் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நிறைய பொருள் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். பெஸ்ட் ரேட்டில் பண்ணி தரலாம் நம்ம. சூப்பர். யாராக இருந்தாலும் அசோகனோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பாருங்கள். பூ மார்க்கெட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் மண்கலம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.